இதெல்லாம் எதுக்கு நீங்க பண்ணிட்டு? இதில் என்ன சார் இருக்கு? நீங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது இதெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு ரவி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்க போங்க. சாரி சாரி சார், சாரி சாரி. Sorry, Aisha. I'm sorry. I'm very sorry. I'm sorry. I'm sorry. Sorry. I'm sorry. Sorry. Cha. என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படிலாம் யோசிக்கிற? என்ன ஜெனி, எப்படி இருக்க? ஆஷா வந்ததுக்கு அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதே. குட்.
ரொம்ப பிரைட் ஆயிட்டே வர ஜெனி. ஆ? என்ன ஆஷா, மெடிசன்லாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்களா? கொடுக்குறேன் சார். அடிக்கடி போடுறீங்களா? இல்லை சார், அது கொஞ்சம் ஹெவி டோஸு. 2 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் சார் அந்த இன்ஜெக்ஷன் போடணும். நல்லா தூக்கம் வரதுக்கு தான் சார் அது. ஸ்கூல்ல வாத்தியார் கேள்வி கேட்டா ஸ்டூடெண்ட்ஸ் பதில் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. நார்மலா இருங்க ஆஷா, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஹாய் டாட். ஹாய். என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்கீங்க? அவளுக்கு என்ன, சீக்கிரமா குணமாயிடுவா. ஓகே, யூ டெல் மீ வாட்ஸ் கோயிங் ஆன். டாடி, எங்க காலேஜ்ல கல்ச்சரல் ப்ரோக்ராம், அதுக்கு நான் செலவு பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஓகேம்மா, ஒரு 10,000 போதுமா? போய் பீரோல எடுத்துக்கோ. தேங்க்ஸ் டாடி. தேங்க்ஸ் மா. பாய். பத்திரமா போயிட்டு வரானி. ஓகே டாட், பாய். ஓகே ஆஷா, டேக் கேர். ஜெனி, நான் கொஞ்சம் வெளில போனோம், போயிட்டு வந்துடுறேன். பாய். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. வயசு பொண்ணு பணம் கேட்டதும் என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி பணம் தரது எனக்கு சரியா படல. நீ சொல்றது சரிதான் ஆஷா. ஆனா எங்க பொண்ணு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவ எங்க பேச்ச மீற மாட்டா. சாரிக்கா. இட்ஸ் ஓகே. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வந்துரு. சரி. காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு எவனுடைய சுத்திட்டு இருக்கா? இரு வரட்டும், பேசிக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா ஆமா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ராணி. ஆண்டி. உட்காரு. ஓகே. யார் அவ? நான் பார்த்தேன். பைக்ல யாரோ ஒருத்தன் கூட பப்ளிக் பிளேஸ்ல கட்டி புடிச்சுக்கிட்டு. உங்க அப்பா அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? இப்ப அவங்க இருக்கிற நிலைமையில இதெல்லாம் உனக்கு தேவையா? இல்ல ஆண்டி, நாங்க சின்சியரா லவ் பண்றோம். லவ் பண்றீங்களா? இதெல்லாம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சியா? அவரோட ஸ்டேட்டஸ், பிசினஸ் இதெல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிடாத. இல்ல ஆண்டி, அவன் என் கிளாஸ்மேட். இது பாரு ராணி, உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களை காதலிக்கிறேன்ற பேர்ல ஏமாத்திட்டு போயிடுவானுங்க. பேப்பர்ல எவ்வளவு நியூஸ் வருது பாத்தியா? இவன் அப்படி இல்ல ராணி. இந்த வயசுல உனக்கு அனுபவம் பத்தாது. இந்த உலகத்தை பத்தி உனக்கு புரியாது. காதல் கண்ணை மறைச்சிடும். எதையும் முழுசா சிந்திக்க தோணாது. நீ படிக்கிற பொண்ணு. காதல் கத்திரிக்கான்னு சுத்தாம ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இவ யாரு நம்மள கேள்வி கேட்கறதுக்கு நினைச்சா ஓ இஷ்டம். அதெல்லாம் இல்ல. தயவு செஞ்சு இத பத்தி அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அது நீ நடந்துக்கிறத பொறுத்து.